தங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேமதர்ஷினி வந்தாங்க. ஹேமதர்ஷினி தானே? ஹேமவர்தினி. ஹேமவர்தினி. சாரிங்க, நீங்க என்னமா வர்தினியை தர்ஷினின்னு ஆக்கிட்டீங்க? ஐயா மறந்துட்டேங்க. அது உங்களுக்கு வரம்மா. நிஜமா அப்படிதான் எழுதி வச்சிருக்கீங்க. சரி, அது ராஜபாளையத்திலிருந்து வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதனால ஒண்ணும் இல்லைங்க, அது மறந்து போயிட்டு இப்போ புது பேர் கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சிருச்சுல, எக்ஸ்ட்ரா ஒரு நேம் கிடைக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க வந்து பயங்கரமா பேசினாங்க, வண்டி சாவி, வீட்டு சாவி, கார் சாவி அப்படின்னு. இந்த கலவரமே அதனால தான். இந்த பிள்ளை பேசி உட்கார்ந்தவுடனே வண்டி சாவியை தொலைச்சோமா இல்லையான்னு பாதி கூட்டத்தை கிளப்பி விடுறாங்க. ஓ, அதுதான் காரணம். ஏங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த இடத்த பார்க்கணும். அதை அங்க வச்சியா, இது அங்க வச்சியா, மாமியார் எங்க வச்சப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாதுமா. இல்ல, அவங்க பாட்டு பாடும் போதே நினைச்சேன் கூட்டத்துல கலவரம் வரும்னு. பட்டிமன்றத்துல வந்தா பாட்டு பாடுறத மறந்துடணும். நீ மறக்காததுனால நம்ம பட்டிமன்றத்துல யாருமே பாடுறது இல்ல. பாடுன முதல்ல அந்த என்ன காரணம்? பாட்டு மறக்கல, பாட்டு மனசுக்குள்ளே நிக்குது, பாடிட்டாங்க. பட் இது பரவாயில்ல. நீங்க பாட்டு மன்றத்துல போய் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க கீர்த்தனை பாட வேண்டிய இடத்துல நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. அதனால இதை இங்க மறந்துருங்க, அதை அங்க மறந்துருங்க. சரியா? எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. பைக்கு சாவி நான் கேட்குறேன், நம்ம பைக்கே ஒரு நாள் தொலைஞ்சு போச்சுங்க. சரி, யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதியாக வாழ முடியுமா? புதுசாக ஒரு பைக்கு வாங்குறோம், பைக்கிலேயே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க. என்னையா வேலை வெட்டிக்கு போலையா, எந்திரிச்சு போனால் பைக்கு தொலைஞ்சு போயிடும். வீட்டு வாசல்லே ஒரு ஆள் அந்த பூட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காரு. என்னையா எங்கிட்ட அது போனால், இல்லை வீட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, மறந்து போச்சுன்னா. இப்படியே மறக்கணும். அன்னைக்கு உள்ளதை மறந்துட்டு அடுத்தடுத்து போகணும். பைக் தொலைஞ்சா கார் வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதானே. கார் தொலைஞ்சா தனி விமானம் வாங்கிட்டு போறோம், இல்லாட்டி ஒரு டிராக்டர் வாங்கி ஓட்டுவோம், போறோம். அவ்வளவுதானே. மாட்டு வண்டியில கூட போறோம். வாழ்க்கையா சந்தோஷமா வாழ்றோம். இதெல்லாம் ஒரு விஷயமாமா. இவங்க நினைக்கிறாங்க ஞாபக மறதிங்கிறது ஏதோ அல்சைமர் நோய் மாதிரி சொல்றாங்க. நாங்க அந்த நோய்க்கெல்லாம் ஆதரவா இருக்கிற மாதிரி, இவங்கெல்லாம் அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி. அப்படா நாங்க கஜினி சூர்யாவா இல்ல தர்மத்தின் தலைவன் ரஜினி சார் நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்க. மறக்க வேண்டியதை மறப்பது வரம். இதுதான் எங்க அணி. நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு தெரியறது கிடையாது. எதை மறக்க வேண்டுமோ அதை மறப்பது வரம். அதை மறக்காமல் மனசுல சுமந்துகிட்டே இருப்பது சாபம். புரியுதா? இதுதான் எங்க பாயிண்ட். வந்துட்டு இந்த பிள்ளை உப்பு புளி மிளகா அந்த சின்ன குழந்தையில நடந்ததை பூரா அந்த பிள்ளை இன்னும் ஞாபகம் வச்சு. தேன் மிட்டாயி அதை எலி கடிச்சது, நீங்களும் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க பாருங்க. இல்லம்மா, நான் இது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மறக்க கூடாது. இந்த தீசிஸ் பேப்பர் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? என் ஆய்வின் கருதுகோள் என்னவென்றால், அப்படிதான் எழுதணும் தீசிஸ்ல. அங்க போய் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு, ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, ஊதல்னா எல்லாம் ஊதிட்டு போயிடும். அதை மறக்கணும். குழந்தையில படிச்சதை மறக்கணும். 10ஆம் கிளாஸ் வரும்போது 9ஆம் படிச்சதை மறக்கணும். 12th வரும்போது 10th படிச்சதை மறக்கணும். காலேஜ் வரும்போது ஸ்கூலையே மறக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு பிறந்த வீட்டை மறக்கணும். மறந்தாதான் வாழ முடியும். இல்ல இல்ல, அது முக்கியமா. அது உண்மைங்க. இங்க உள்ள ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனையே, எங்க அப்பாவா இருந்தா இப்படி எல்லாம் என்னை விட்டுருப்பாரா, எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நான் எப்படி வாழ்ந்தேன்னு ஆரம்பிச்சா நீங்களா நிம்மதியா வாழ முடியுமா? எங்க அண்ணன் எங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கினாங்கய்யா. அதெல்லாம் மறந்ததுனாலதான் இவங்களோட வாழ முடியுது. அவங்க உள்ளங்கை பெருசா இருந்திருக்கும், இங்க உள்ளமே சிறுசா இருக்கேயா. ஓ, உள்ளம் கை. இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் இங்கதாமா வருது. ஐயா, ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி நீங்க ரொம்ப அழகா தொடங்குனீங்க. அழகா இல்ல, அழகா இருக்கிறவங்க அழகா தானே தொடங்குவாங்க. உங்க அணியே என்னை ஒரு வழி பண்ணுது. இதை நீங்க மறந்துருங்க ஐயா. நீங்க அழகா இருக்கேன்னு சொன்னது நீங்க மறந்துருங்க. அது நீங்க சொல்லும் போதே நான் ஏத்துக்கலையே, வாங்கினாதானே மறக்கிறதுக்கு. அதுல சேரன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது மல்லிகான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். அப்புறமா கல்லூரிக்கு போய் அங்க ஒரு சேச்சி லத்திகான்னு ஒருத்திய லவ் பண்ணுவார். அப்புறம் ஸ்னேகா கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. கணிகான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு. இப்ப இந்த 3 பேரை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க, நிம்மதியா அவரால் வாழ முடியாது. படம் முடிஞ்சு. காதல் தோல்வியை மறந்தால் தான் திருமணம் வெற்றி அடையும். அதனாலதான் கண்ணதாசன் எழுதினார், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.
காதலருக்காக எழுதுது. காதலர்களுக்காக, காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்காகவே எழுதுது. பழக தெரிந்த மனமே, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத. மறந்துட்டீங்க. உயிரே விலக தெரியாது. எங்களுக்கு ஞாபகம் வருது. எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லது. என்ன வேணா சொல்லிட்டு மறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு பயிர் அப்பப்ப எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கு. நீங்க இருக்கீங்களே, அதான் உங்களை நாங்க அழகுன்னு சொன்னோம். அதத்தான் அப்பயே மறந்தாச்சுல. இப்ப நம்ம வெளியூருக்கே டூர் போறோம்னு வைங்க, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, 2 நாள் டூர் போறோம்னா என்ன சொல்லிட்டு கிளம்புவாங்க தெரியுமா? இந்த 2 நாள் வீடு வேலை இந்த தெருவு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் மறப்பதுதான் நிம்மதி என்றால் ஞாபக மறதி வரமா சாபமா? மறக்கிறது நல்லதான். வர மறந்தா கைத்தட்டுங்க. இப்படி இப்படி எல்லாம் மறந்து போய் உட்காந்து கைத்தட்ட மறந்து போய் உட்காந்து. இல்ல நீங்க தான் அப்பப்ப சொல்லிடுறீங்கல்ல, ஞாபகப்படுத்துறீங்க. எவ்வளவு முக்கியமா? இந்த ராஜபாளையத்துக்காரர் கூட கைத்தட்டலையா? அதான் எனக்கு இல்ல, அவங்க மெய் மறந்துட்டாங்க. ஞாபக மருது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமாங்கய்யா? எங்க தெருவழியா ஒரு 80 வயசு பெரியவரும் அவங்க மனைவியும் வாக்கிங் போவாங்க. எங்க தெருவழியா தான் காலையில போவாங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அவர் அந்த அம்மா கிட்ட, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கல் கிடக்கும். அவர் சொல்லுவார், அம்மோ பார்த்து கால் வச்சு நடக்கணும். ஒரு நாள் செல்லக்குட்டி பார்த்து கால் வச்சு நடக்கணும், கண்ணம்மா பார்த்து வா அப்படின்னு. 80 வயசு. அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த வயசுல இப்படி அன்பா இருக்க முடியுதுன்னு. அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா ஒவ்வொரு பேர் சொல்றீங்க, அவ்வளவு லவ்வானே? இல்லம்மா, அவ பேர் மறந்து போய் 10 வருஷமாச்சு. ஆனா அவரை பிடிச்சு நீங்க கேட்டிருக்கீங்க பாருங்க, யாவுமா கேட்டிருக்கேன். அதனால நான் டெய்லி ஒரு பேர் வச்சு கூப்பிடுறேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஞாபக மருதி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறதா இல்லையா? எவ்வளவு பேசுறீங்க ஐயா. எஸ்ரா ஒரு அழகா ஒரு கதையில எழுதினார். ஒரு திருடனின் 3 அற்புதங்கள் அந்த கதை பேர். அந்த கதையில தெக்கன் அப்படின்னு ஒரு திருடன் வருவாங்கய்யா. அந்த திருடனுக்கு திடீர்னு ஒரு சக்தி வந்துடும். அவன் ஒரு நாயை தொட்டான்னு வைங்களேன், அந்த நாயுடைய நினைவுகள்லாம் இவனுக்கு தெரியும். அது என்ன கஷ்டப்பட்டுச்சு, யார்கிட்ட அடி வாங்குச்சுங்கிறதுலாம் தெரியும். ஒரு மரத்தை தொட்டா அந்த மரம் என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆற்றல் திடீர்னு வந்துடும். ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக ஒரு மாமரத்தை பிடிச்சி ஏறி குதிப்பான் பின்வாசல் வழியா. அப்போ அந்த மாமரத்தை தொட்ட உடனே அது என்ன நினைக்குதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா அந்த மாமரம் ஆக்சுவலாக பட்டு போய் இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த மாமரம் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா கனிஞ்சி ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். அந்த வீட்டுக்காரங்க குழந்தைகளோட விளையாடுவாங்க, எல்லாரும் அங்கே வந்து பேசுவாங்க, அந்த மரத்தை நல்லா பராமரிச்சிருப்பாங்க. ஆனால் புதுசாக அந்த வீட்டை வாங்கினவங்க தோட்டத்து பக்கமே போக மாட்டாங்க. அந்த கதவை அடைச்சி போட்டதுனால குழந்தைகளும் வரமாட்டாங்க, யாருடைய பராமரிப்பும் இல்லை, அணில்கள் கிளிகள் எதுவுமே வராமல் அது நொந்து பட்டு போயிருக்கும். இப்போ அந்த திருடன் அந்த மரத்தை தொட்டுட்டே சொல்வான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நினைவுகள் எப்போதும் தொந்தரவு தரக்கூடியது. நீ உன் சந்தோஷம் பூப்பதும் காய்ப்பதும் கனிவதும் தான். உன்னை யாரெல்லாம் நேசிச்சாங்கிறத நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா நிம்மதியாக வாழவே முடியாது. அவங்களையெல்லாம் நீ மறந்துரு. உன்னுடைய வேலை காய்ப்பது கனிவது, அதை மட்டும் செய், நீ நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்வான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த மரம் திரும்பவும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வேலை என்ன என்றால் அன்னன்னைக்கு புதிதாக வாழ்வது. இன்று புதிதாக பிறந்தோம் என்று பாரதியே சொன்னா. பழசெல்லாம் மறந்தாதாங்க இன்னைக்கு புதுசா வாழ முடியும். ஐயா, நான் கல்யாணம் முடிச்சு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு தான் போனேன், ராஜபாளையத்துல இருந்து. போன 2வது நாள் எங்க சின்ன மாமியார் நிறைய பெரியவங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஏஜ்ல உள்ளவங்ககிட்ட. நான் மாடியில இருந்து இறங்கி உள்ள போறேன், இந்த ராஜபாளையம் வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், நாய் வரல, நான் தான் வந்திருக்கேன். ஓ, உங்களுக்கு செல்லமா அப்படி பேர் என்ன செல்லமா அப்படி கூப்பிட்டுருக்காங்க. உடனே நான் ஒன்றுமே சொல்லலாம், அமைதியாக உள்ளே போனோன்னே எங்கள் மாமியார் சொன்னாங்க, அவள் இப்படி தான் ஏதாவது துடுக்குத்தனமாக பேசுவா, நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காத, மறந்துரு அப்படின்னாங்க. உண்மையிலே எங்கள் மாமியார் சொன்னோன்னே அதை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு உற்ற தோழியாக என்னுடைய சின்ன மாமியார் இருக்கிறார்கள் என்றால் அன்னைக்கு அவங்க சொன்னதை நான் மறந்துட்டேன். அதை நான் கண்ணிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ராஜபாளையம் தான், ஆனால் வல்வல்னு அவங்களை கடிக்கல. ஊரதான் ஆனா என்னையே அப்படி சொன்னீங்க அப்படின்னு நான் உங்களை கடிக்கவே இல்லை. என்ன காரணம், அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். இப்படி மறந்ததுக்கு பேர் போன ஊருங்கய்யா, பேர் போன ஊர் இல்லைங்க, பேர் உள்ள ஊர். ஆமா, நீங்க பாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லிடுறீங்க. மேடம் பொன்னியின் செல்வன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல எல்லாம் பேசினாங்கல்ல, நிறைய பேசியிருக்காங்க. அதுல அதுவும் ஒண்ணு. அதுல அந்த படத்தை பத்தி அந்த கதையை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், ஆதித்த கரிகாலன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விக்ரம் நடிச்சிருப்பார். டீசர்லேயே அந்த வசனம் தான் வரும். அவர் தான் அந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவே. ஆனால் அவர் அருள்மொழியை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வேற இடத்துலயே இருப்பார், போர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்பா நீ இப்படி எல்லாம் செய்யறன்னு கேட்கும் போது அவர் ஒரு வசனம் சொல்வார்,
இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்களும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான் அப்படின்னு கத்துவார். போதும், இதுக்கு மேல கத்தக்கூடாது, ஏன்னா கூட்டம் போயிடும். ஒரு காதலை மறக்காதவன் தான் யார்கிட்டயே சண்டை போட்டுட்டே இருப்பான், யாருக்கிட்டையாவது போர் செஞ்சுக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா மது அருந்துகிட்டே இருப்பான், இல்லைன்னா தேவையில்லாத குழப்பத்துல இருப்பான். அதை மறந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. மதுரையில சொன்னதெல்லாம் நடந்தது. ஆமா, மதுரையில யார் யாருக்கோ நடந்தது. மதுரையிலங்கய்யா ஒரு இளைஞர், நீங்க ராஜ்குமார் சார் இளைஞர்னு சொன்னீங்க. இல்லையா, நான் சொல்லவே இல்லை. சொன்னீங்கய்யா, அறிமுகப்படுத்தும் போது ராஜ்குமார் இளைஞர்னு சொன்னீங்க. அங்க மதுரையில ஒரு இளைஞர், நல்ல படிச்ச ஒருத்தர், வீட்டுல கொஞ்சம் சிரமங்கள். அவருடைய சகோதரிக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கய்யா. வீட்டில் கொஞ்சம் பண சிரமங்கள். அவங்க அப்பா, நீ எப்படியாவது கொஞ்சம் பணம் ரெடி பண்ணணும்ப்பா, ஒரு 5000. அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5000 இருந்தால் தான் சமாளிக்க முடியும். திருமணத்துக்கு நாள் நெருங்குதுன்னொடனே இவர் சொந்தக்கார ஒருத்தட்ட போய் கேட்குறார், ஐயா ஒரு 5000 ரூபா பணம் கடன் வேணும். சரி வாப்பான்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்க சொல்லிட்டு, அங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, உள்ளே போயிட்டார். அவர் போனவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, திரும்ப வரவே இல்லைங்கய்யா. இவர் காத்து நின்றுட்டு ரொம்ப நொந்து போய் கிளம்புற நேரத்தில் அவர் இன்னும் இங்கே தான் நிற்கிறியாக்கும், பணம் கிடைக்கல போ அப்படின்ட்டார். இவர் அப்படியே ரொம்ப நொந்து போய் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டார். இப்போ அது நடந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் அந்த இளைஞர், இப்போ அவர் இப்போ இளைஞராக தான் இருக்கிறாரு, அந்த வழியாக பைக்கில் போகும்போதெல்லாம், அந்த தெருவின் பேரை கேள்விப்படும் போதெல்லாம், அந்த கட்டடத்தை பார்க்கும் போதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் தான் அனுபவித்த அந்த துயரத்தை இன்னைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஞாபகம் முள்ளாக நின்று உறுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த இளைஞர் வேற யாரும் இல்லை, நம்ம நடுவர் ஐயா தான். இதை பல மேடைகளில் அவர் ரொம்ப வேதனையோட பதிவு செய்திருக்கிறார். ஏங்க மறக்க முடியலங்க. இன்னைக்கு அக்காவுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும், ஆனால் அன்னைக்கு காத்து கடந்த 5000 மனசுக்குள்ளே முள்ளாக உறுத்துகிறது என்றால் அது இன்னைக்கு மறக்க முடிஞ்சா எவ்வளவு நிம்மதியா வாழ முடியுங்க. ஐயா, ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த கும்பகோணம் தீ விபத்துல 96 குழந்தைகளை இறக்க கொடுத்தாங்கல்ல, அதுல எல்லா பெற்றோர்களும் கொஞ்சம் தன்னைத்தானே தேர்த்தி அவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்த 2 குழந்தைகளையுமே அந்த ஸ்கூல்ல விட்டு அந்த குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோர்கள் இன்னும் வீடு திரும்பவே இல்லைங்கய்யா. ஊரா போயிட்டு இருக்கிறாங்க, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்க, உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வாழ்க்கையை தொடருங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படிங்க அந்த வீட்டுக்கு போக முடியும்? அந்த வீட்டுக்கு போய் அடுப்பை பற்ற வைக்கும் போது அந்த நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் இந்த நெருப்பு தானே என் பிள்ளைங்களை அழிச்சது, இந்த நெருப்பு தானே என் பிள்ளைங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குச்சுன்னு அந்த ஞாபகம் எங்களை சாகடித்து கொண்டே இருக்கிறது. இனி ஒருபோதும் அந்த ஊருக்கு எங்களால் வரவே முடியாது என்று சொன்னார்கள் என்றால் ஞாபகம் ரொம்ப வலி நிறைந்தது. ஞாபகம் ஒரு முல்லை போல நம்ம குத்தி கொண்டே இருக்கும், ஞாபகம் ஒரு கத்தியை போல நம்மை அறுத்து கொண்டே இருக்கும். நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தியவர்கள், நமக்கு கஷ்டமான வார்த்தைகளை சொல்லி நம்மை காயப்படுத்தியவர்கள், இவங்கெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருந்தா ஒரு நிமிஷம் கூட நம்மளால சிரிக்க முடியாதுங்க. சின்ன வயசுல நம்ம ஏன் மகிழ்ச்சியா இருந்தோம் தெரியுமா? அப்ப நம்ம மனசு ஸ்லேட் மாதிரி இருந்தது, அன்னைக்கு எழுதி அழிச்சிருவோம், அதனால சந்தோஷமா இருந்தோம். இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுமா? நம்ம மனசு பாறாங்கல் மாதிரி ஆயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே அழுத்தமா பதிவு செஞ்சுக்கிறோம். அதற்கு மேல் ஒன்றை நம்மால் எழுத முடியவில்லை. அந்த ஞாபகம் நமக்குள்ளே இறுகி கொண்டே இருப்பதால் தான் நம் நிம்மதி தொலைகிறது, அது சாபமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, நேற்று நடந்ததை இன்று மறந்தால்தான் இன்றைக்கு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். ஞாபக மறதி என்பது வரமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஞாபகம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது, அதை மறக்கிறது எவ்வளவு அவசியமானது. ரொம்ப கலகலப்பாக பேசியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன எல்லா செய்திகள்லையும் ஒரு உயிரோட்டம் இருந்தது. அந்த கும்பகோணம் விஷயம், எஸ்ராவோட கதை, ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசியிருக்கான் பாருங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்துக்கே அறிவு வந்துருச்சு, கதை அதானுங்க. என்னங்க இது கவனிச்சிங்களா இல்லையா? ஒரு மரத்துக்கே அறிவு வருது, உனக்கு எங்கே போச்சு அப்படின்னு அப்படி சுற்றி வளைக்கிறாங்க. அப்புறம் தன்னை ஊரை பெருமையாக சொல்லி அவங்க வீட்டில் நடந்த கதை, எனக்கு நடந்த கதை, அதை நானே மறக்க நினைக்கிறேன். அதோட சேர்த்து இடையிடையே இவர் இளைஞர், அவர் இளைஞர், ஹேமதர்சினி,
நல்ல கலகலப்பாக பேசியிருக்கிறாங்க. போதா குறைக்கு பொன்னியின் செல்வனில் மேடம் பேசினாங்க. நான் கூட அவங்க சொன்ன எதையோ தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். விக்ரம் பேசினதை சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நந்தினியா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை எப்படிங்க மறக்கிறது? அபிஷேக் பச்சனே மறந்துருப்பாரு. ரொம்ப கனமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ சிக்கல் வந்து இவ்வளவு ஒருத்தர் கடுமையாக பேசின பிறகு நம்ம தம்பி இருக்காரு, அவருக்கு தான் சிக்கல். அவரா போயிட்டாரு. சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான். ஏனங்க என்னங்க மானங்க இருக்குதுங்க, பார்க்க வாங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, வேணுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டாலே சாகடிப்பார், ஒப்பாப்பா இவருக்கு வள்ளல் எழுவர், உயர்வப்பா இவர் நெஞ்ச மூற்றின் தேக்கம், கொடுத்தவரை பாடுவதும் குலவழக்கம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனால் கவியரசரால் போற்றப்பட்ட இந்த குங்குமா நகரை வணங்கி கோவை விழாவிலே கோவைக்காரனாக இருக்கிற மண்ணின் மைந்தனாக இருக்கிற நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பொள்ளாச்சியும் கோவை தானே? ஆமாங்கய்யா, இது மாவட்டம், அது வட்டம். ஓ, இது மாவட்டம், அது வட்டம். நான் வீறு படைத்த நடுவரையா அவர்கள், நகைச்சுவை சங்கத்தை சார்ந்த பெரியவர்கள், ஊர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மறக்காமல் ராஜபாளையத்தை சார்ந்த அக்கா சொன்னதை போல ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஏங்க, ஞாபக மறதி சாபம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாருக்கு சாபமோ இல்லையோ பேச்சாளர்களுக்கு சாபம் கட்டாயமா. இப்போ அக்கா வந்து பேசினாங்கல்ல, பேசும்போது அக்காவுக்கு என்னென்னவெல்லாம் ஞாபகம் வருது. மல்லிகா பேர் ஞாபகம் வருது, லத்திகா பேர் ஞாபகம் வருது, கன்னிகாவை கல்யாணம் பண்ணிட்டா ஞாபகம் வருது, ஸ்னேகா பேர் ஞாபகம் வருது, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி வாக்கிங் போற ஞாபகம் வருது, மேடையில் பேச வந்த பொண்ணோட பேர் எதிர்த்தடியில் இருக்கிற பேச்சு மறந்து போச்சு. அதான் உடனடி மறதி. அது கேட்டா மறக்கணும், மறதி நல்லது. என்னங்க பேசுறீங்க? என்னங்க இது? ஐயோ அப்பா. அப்புறம் பேசும்போது சொன்னாங்க, துரோகங்களை மறந்து விட வேண்டும், அவமானங்களை மறந்து விட வேண்டும். மறக்கக்கூடாது, கண்டிப்பா மறக்கக்கூடாது. துரோகங்களும் அவமானங்களும் நம் நெஞ்சில இருக்க வேண்டும். இருந்தால்தான் இன்னும் அதை நாம் ஓவர் கம் பண்ணி பெரிய ஆளாக வந்து நம்மளால் சாதிக்க முடியும் என்கின்ற உத்வேகம் வரும். அதுக்கு அந்த மறதி இருக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கணுங்க. அதான் முக்கியம். அண்ணன் அது வேலை. வாத்தியார் வந்து ஞாபக மறதி நல்லதுன்னு பேசுறது இங்க மட்டும்தான். இவரே வகுப்புல பேசுவாரா? வகுப்புல தான் ஒரே நாள் தான் போய் பேசினாரு. அது இங்கிலீஷ் வாத்தியார் தமிழ்ல. என்னன்னு கேட்டாரு, ஸ்கூல் எப்படி இருந்தா பிடிக்கும்? மூடி இருந்தா பிடிக்கும், மூடியே இருந்தா பிடிக்கும். ஏன் சொல்ல மாட்டான்? வாத்தியார் எப்படி வாத்தியாரு? ஷேக்ஸ்பியருக்கு மில்டன் எழுதின வாத்தியார் வந்தா பிடிக்காதுன்னு சொல்லுவேன். இது சரியா? அப்புறம் நான் காதல் திருமணம் பண்ணனா? ஆமா, அது என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல? கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்கல. பல்லு இருக்கிற பட்டம் எடுத்தீங்கிறான். ஏங்க, அவங்க இங்க தொடங்கும் போது என்ன சொன்னாரு, நீங்க இங்க வந்திருக்கீங்க, வந்தா பழைய இதெல்லாம் மறந்துடணும், வீட்டம்மா திட்டுனதையெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்பதான் சிரிக்க முடியும். உண்மைதான், மறந்தா நீங்க சிரிக்க முடியும். வீட்டம்மா நான் ஹனிமூன் போன போது திட்டினாங்க பாருங்க, அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி கலர்ஃபுல்லா பேசலான்னு பேசினேன். இங்க எவ்வளவு வியூஸ் போயிருக்கு தெரியுங்களா? ஞாபகம் வச்சிருக்கணும், ஞாபகம் வச்சு அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா பார்க்கணும். அப்படி பேசினாதான் வியூஸ் போகுமா? மெய் மறந்து இருக்கீங்க, கை தட்டுங்க. உள்ளூருக்கு அவங்களே தட்டுவாங்க. உண்மையிலேங்க, இல்ல எங்க ஊருக்காரங்க அப்படி இல்லைங்க, சரியா பேசினா மட்டும் தான் தட்டுவாங்க. உண்மைதானுங்க? அப்ப பாத்தீங்களா? அப்ப நீங்க தட்டாம இருந்ததுக்கு என்ன காரணம்? அவங்களை திட்டினல, அதனால தட்டல. இல்லைங்க, நடுவரையா அவர்கள் சொன்னார்கள் பார்த்தீர்களா? அதாவது ஒரு ஆசிரியர் அப்படின்னா, ஆசிரியரை ஒரு மேலதிகாரி வந்து மாணவர்கள் முன்னாடி திட்டக்கூடாது, திருத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது நினைவில் வச்சிருக்கணும். அண்ணனுக்கு நினைவில்லை. சென்னைக்கு வந்தார், எங்க ஊருக்கு பயிற்சிக்கு வந்தார் பாத்தீங்களா? அங்க வந்து மேலதிகாரி கிட்ட எங்க திருத்தணும் தனியா கூப்பிட்டு, ஐயா இப்படி தப்புயா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இந்த வாத்தியாரு எல்லாருக்கும் முன்னாடி திருத்தினா தப்பா தப்பு இல்லையாங்க? எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துட்டீங்க என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயேங்க, ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சாபம் அப்படிங்கிறது ஒரு புராணத்துல வரலாறே சொல்லுது. மகாபாரதத்துல பரசுராமன் கிட்ட ஒரு பொய்யை சொல்லி பாடம் முடிக்கிறார்.
யாரு? கர்ணன். அந்த பொய் தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரு, ஒரு சாபம் கொடுக்கிறாரு, இனி கற்ற வித்தை தக்க தருணத்தில் மறந்து போக கடவுதுன்னு சொல்றாரு. அப்ப பரசுராமனே சொன்னாரு மறந்து போவது என்பது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி. இங்க வந்து இவங்க வரன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, பேச்சாளராக இருக்கிறோம், நம்ம வந்து நிக்கிறோம். நின்ன உடனே அனைவருக்கும் வணக்கம், நல்ல தலைப்பு, சிறந்த தலைப்பு, என்ன தலைப்பு அப்படின்னு மறந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? பேச்சு நல்லா வரணுமா இல்லையா? உண்மையிலேயே எந்த ஊர்ல வந்து ஞாபக மறதியை பத்தி பேசுறது வேண்டாமா? நினைவுகளுக்கான ஊர் எங்களுடைய ஊர். அதாவது மூளையில ஞாபக சக்தியில சிறந்தவனாக ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஜிடி நாயுடு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல நன்றிக்காக நினைவு வைத்து ஊருக்கு பெயர் வைத்த ஊர் எங்க ஊர் RS புரம் இருக்கு. ரத்ன சபாபதிபுரம் தண்ணி கொடுத்த ஒரு தர்மராசாவுக்காக ஊர் பேர் வச்சாங்க. கோயம்புத்தூர். ஏன் கோயம்புத்தூர்? இளங்கோவன் அமைத்த புத்தூர். சாத்தனார் சொல்றாரு கதையை, அதை கேட்டு கொஞ்சம் கூட மறக்காம சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. யார்? இளங்கோவடிகள். அந்நாளில் அங்கோவன் அமைத்த புத்தூர், இந்நாளில் எளிகுளியலில் கோயம்புத்தூர் என்று ஆயிற்றுன்னு கண்ணதாசன் சொல்றாரு. உள்ளூர்காரரை கூப்பிடணும்ன்றது. ஆனா நான் சென்னையில் கோவை விழாவுக்கு சரியான பாயிண்ட் அது. ஆமாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கிறேன், ஆனாலும் ஞாபகம் வச்சு கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு நன்றி. ஏன்னா சொந்த ஊர் இந்த ஊரு, வாக்குப்பட்டது அங்க. அது சரி, அது சரி. அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில் சொன்னா கட்டி கொடுத்தது அங்க என்ன. ஏங்க உண்மையிலேயேங்க ஞாபக மறதி என்பது பெரிய சாபம். நினைவுகள் என்பது எப்பவுமே பெரிய வரம். எப்படின்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல நம்ம மனைவி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எங்க சித்தப்பாவுக்கு ஒன்னு விட்ட பெரியப்பா பையனோட அண்ணன் சொல்லுவாங்க. ஆமான்னு கேட்டு ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்த டைம் பார்க்கும்போது ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். உறவுகளை எல்லாம் மேம்படுத்திக்கிறதுக்கு தாங்க ஞாபக சக்திங்கிறது இருக்கு. ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். அவங்கள பார்த்து ஹூ ஆர் யூ, பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கலாமா? அதெல்லாம் உண்மையிலே எங்க கவிதாக்கா அப்படியே கேட்டாலும் வீட்டுக்காரம்மா முன்னாடி கேட்கக்கூடாது. எங்க கவிதாக்கா சொன்னாங்க பாருங்க, கவிதாக்காவை மாதிரி நினைவாற்றல சிறந்தவங்க யாருமே கிடையாது. உண்மைதான். ஏன் தெரியுங்களா? அக்கா வந்து வீடு கட்ட போறாங்க. தம்பி நான் வீடு கட்ட போறேன். சரிங்கக்கா, இப்படி எல்லாம் கட்ட போறேன், அப்படி எல்லாம் சொன்னாங்க. இன்விடேஷன் எப்படி காடிப்பீங்க? புதுமனை புகு விழாவா, இல்லம் திறப்பு விழாவா, எப்படி காடிப்பீங்க? எல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க பாருங்க, அன்பளிப்புகளை தவிர்க்கவும் போடுவேன்னு சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையாக்கா? சொன்னீங்க, மறந்துட்டீங்க. நீங்க இப்ப என்ன சொன்னாலும் சரிதான். அக்கா நீங்க அவ்வளவு பெரிய வள்ளலாக்கா. அப்படி இல்லை தம்பி, நம்ம அன்பளிப்புன்னு சொன்னா 50 பேருக்கு ஹாட் பாக்ஸே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவேன். நான் 5000 10,000 லட்சம் ரூபாய்க்கு செஞ்சிருக்கிறேன். அதனால நான் என்னோட QR கோடே போடுவேன், ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிச்சிடலாம். அப்படியாக்கா? தம்பி நீ மறந்துடாத, நீ நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்க தெரியுமா, திருப்பி செய்யணும் பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து ஞாபக மறதி சவரம் அப்படின்னு பேசிட்டு போறாங்க. உண்மையிலேயேங்க ஞாபக மறதி என்பது மாபெரும் சாபம். உன்னை சொல்லணும்னா, இன்னைக்கு பெரும்பான்மையாக ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு நோயா இருக்கு. அல்சீமர் அப்படின்னு நோய் இருக்கு. எங்களுடைய அவ்வை நடராஜன் ஐயா சொல்லுவாங்க, ராஜா வயசானா ஞாபகம் மறந்து போதுன்னு சொல்றாங்கல்ல, முற்றிலும் பொய். எங்கள் அவ்வை நடராஜன் ஐயா சொல்லுவார், ஞாபக மறதி இருக்கக்கூடாது ராஜா, மறதி வருதுன்னா மரணம் வருதுன்னு அர்த்த ராஜா அப்படின்னு அவ்வை ஐயா சொல்லுவாங்க. நினைவுகள் நம்ம எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம வேண்டாத பூரா நமக்கு வேண்டாத நம்ம வச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் வச்சுக்கணும். உண்மையிலேயே சொல்லணும்னா, இன்றைக்கு அவமானத்தை ஞாபகம் வச்சிருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற உதாரணம் சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து சொல்றேன். நம்முடைய ஜிடி நாயுடு அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு. ஜப்பானுக்கு போய் பார்க்கும்போது இவர் வேட்டியும் சட்டையுமா போயிருக்காரு. போகும்போது அங்க படிச்ச மாதிரி இவரோட தோற்றம் தெரியல. உடனே அங்க நீ எதை வேணாலும் போய் பார்த்துட்டு வா, சீக்ரெட் ரூம் எல்லாம் எதுவும் கிடையாது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. ஏன்னா அங்க ஒரு வாட்ச் செய்யற இடம் இருக்கு, அதை இவர் வாட்ச் பண்ணாலும் ஒன்றும் ஆக முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா ஐயா அவர்கள் அந்த அவமானத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இங்க வந்தார். அடுத்த நாளே அந்த கம்பெனி வாட்ச் மாதிரியே ஒரு வாட்சை தயாரிச்சு, பாத்தீங்களா, வாட்ச் பண்ணி மணி அடிக்கிறார் நடுவர் அவர்கள். வாட்ச் பண்ணி அந்த வாட்சை தயாரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினார் என்று சொன்னால், அந்த ஜப்பானில் பட்ட அவமானம், மேட் இன் ஜப்பானுக்கு ஒரு படி மேலேயே கோயம்புத்தூர்காரர்களால் விஞ்ஞானத்தை கொண்டு போக முடியும் என்பதற்கு ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு சிறந்த சாட்சி. அவர்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருந்ததுதான் சிறப்பு இல்லைங்களா? அதையும் தாண்டி இன்னொன்று சொல்லணும் தாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு படிக்கிற அத்தனை பேரும் ஒரு மாவட்ட கலெக்டராக வரணும், பெரிய பதவிக்கு வரணும், மருத்துவர்களாக வரணும் அப்படின்னா நிறைய படிச்சது பூரா நினைவில் இருக்கணும். அக்கா சொன்னாங்க பாருங்க, 1ஆவதுல படிச்சது 2ஆவதுல மறந்துடும், 2ஆவதுல படிச்சது 3ஆவதுல மறந்துடணும், 10ஆவதுல படிச்சது 12ஆவதுல மறந்துடணும். காலேஜுக்கு போனால் என்ன வரும்? ஒன்றும் வராது. படிச்சு ஃபுல்லா படிச்சு வச்சிருந்தாதான் நாளைக்கு மாவட்ட கலெக்டர் ஆக முடியும். மறந்துருச்சுன்னா மாவட்ட கலெக்டர் தான் போக முடியும். அது எப்படியா மறக்கிறது? உண்மையிலேங்க நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நன்றி கொன்றவர்களாக மாறி விடுவோம். இந்த ஊர்ல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகளின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எழுதுனவர் நம்ம ஊர்க்காரர் புலமை பித்தன் அப்படிங்கிறவரு. அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். ஆனா சொல்லுவாரு,
நான் இந்த உலகத்திலே மதிக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் செய்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொருவர் பேரூர் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாக விளங்கிய பேரூர் அடிகளார் அவர்கள். அவர்கள் மட்டும் எனக்கு தமிழ் படிக்க வாய்ப்பை கொடுக்காவிட்டால் நான் பஞ்சு நூற்பாலையிலே சென்று குப்பை கூட்டி கொண்டிருப்பேன். இன்றைக்கு நான் அரசவை கவிஞராக வந்திருக்க மாட்டேன் என்று புலமைப்பித்தனே சொல்லுகிறார் என்று சொன்னால், ஞாபகங்கள் தான் நம்மை உச்சாணி கொம்பிலே உயர்த்தி செல்லும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏங்க இப்படி நான் சொல்றேங்க, உண்மையிலேயே சொல்லணும்னா இன்றைக்கு ஞாபகங்களை மாதிரி சிறப்பானது எதுவுமே கிடையாது. அக்கா சொன்னாங்க 1ஆவதுல படிச்சது 2ஆவதுல மறந்துடும், அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கு நான் முனைவர் பட்டம் முடிச்சிட்டேன். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முனைவர் பட்டம் தருவதற்கான கைட்ஷிப் முந்தானத்தை வாங்கி நீங்க இப்ப கைடா இருக்கீங்க. நல்ல விஷயம். அந்த கைட்ஷிப் வாங்கி அந்த கையெழுத்து போடக்கூடிய தன்மை வந்து ரெட் இங்க்லையும் கிரீன் இங்க்லையும் சைன் பண்ணலாம். அப்ப எனக்கு அது பெருசா தெரியல. 1ஆம் வகுப்புல போய் உட்கார்ந்த போது எனக்கு பெல்ட் போட தெரியாது, அருணா கயிறு கட்டிட்டு போய் உட்காந்துருப்பேன். அப்ப இருக்கிற ஒரு வாத்தியார் எனக்கு ஆவே எழுத தெரியாது. இந்த பெரு விரலையும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில பென்சிலை வச்சு அழுத்தி போடுவதற்கு விளம்பு எழுதி பழக்கினாங்க பாருங்க. அந்த வாத்தியாருக்கு நான் நன்றியுடையவனா இருப்பேன். என்னுடைய PhD எதா இருந்தாலும் அவங்களுடைய திருவடியில சமர்ப்பணம். உண்மையிலேயே ஞாபகங்களால் சிறந்து விளங்கினால், நீங்கள் ஞாபக சக்தி உடையவர்களாக இருந்தால் 2000 வருஷம் 4000 வருஷம் 6000 வருடம் அனைவர்கள் உள்ளத்திலும் வாழ்க்கை வரலாறாக மாறுவீர்கள். மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் கோவை ஸ்டேஜில் இருக்க மாட்டீர்கள், கோமா ஸ்டேஜில் இருப்பீர்கள். 2000 4000 6000 அப்படிதான் போகணும். உண்மையிலேயே நாம் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் ஞாபகங்கள் தேவை. ஞாபக மறதி இருக்கக்கூடாது. ஞாபக மறதி என்பது சாபமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.